புதின் பேச்சுவார்த்தைக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் என்னன்னா அலாஸ்கா. இந்த இடத்தேர்வும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஏன்னா ட்ரம்ப் மற்றும் புதின் பேச்சுவார்த்தை அலாஸ்காவில் நடைபெறுவதற்கு பல முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று புவிசார் அரசியல், இன்னொன்று வரலாற்று மற்றும் நடைமுறை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம்னு சொல்லலாம். அலாஸ்கா அமெரிக்காவுடைய ஒரு பகுதி அப்படின்னாலும் ரஷ்யாவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அலாஸ்காவுடைய மேற்கு முனையானது ரஷ்யாவினுடைய கிழக்கு முனையிலிருந்து பெரிங் ஜலசந்தி, அதாவது பெரிங் ஸ்ட்ரெயிட், அதனால் பிரிக்கப்படக்கூடியதாக இருக்குது. இதனால் ரஷ்ய அதிபர் புதின் நீண்ட தூரம் பயணிக்க தேவையில்லை அப்படின்றது ஒன்று. அலாஸ்கா இரு நாடுகளுக்கும் இடையில் நடுநிலையான மற்றும் சமமான பயண தூரத்தை அளிக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்குது. எந்த தலைவரும் மற்ற நாட்டிற்கு பயணம் செய்ய அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது இது உணர்த்துது. அலாஸ்கா ஒரு காலத்தில் ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக இருந்தது தான். 1867ஆம் ஆண்டில் ரஷ்யா இந்த நிலப்பரப்பை அமெரிக்காவுக்கு $7.2 மில்லியன் விற்கிறாங்க. 1853ஆம் ஆண்டிலிருந்து 1856ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த கிரிமியன் போரில் ரஷ்யா தோல்வி அடைந்து இந்த போரில் ஏற்பட்ட பெரும் செலவுகள் ரஷ்யாவுடைய பொருளாதாரத்துக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. அலாஸ்காவை விற்பதன் மூலமாக ஒரு பெரிய தொகையை பெற ரஷ்யா திட்டம் போடுது. அது மட்டும் இல்லாமல் அலாஸ்கா ரஷ்யாவிடமிருந்து மிகவும் தொலைவில் இருந்ததுனால அதை இராணுவ ரீதியாக பாதுகாக்கிறதுங்கிறதும் கடினமாக இருக்குதுன்னு நினச்சது ரஷ்யா. ஒருவேளை போர் ஏற்பட்டுச்சுன்னா பிரிட்டன் அலாஸ்காவை கைப்பற்றிவிடும் அப்படின்னு ரஷ்யாவுக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு. அப்போ பிரிட்டனுக்கு அலாஸ்காவை இழப்பதை விட நட்பு நாடாக இருந்த அமெரிக்காவுக்கு விற்கிறது தான் புத்திசாலித்தனமான முடிவுன்னு சொல்லி அப்போ ரஷ்யா அந்த அலாஸ்கா பகுதியை அமெரிக்காவுக்கு வித்துடுறாங்க. அலாஸ்காவிலிருந்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதுங்கிறது புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லை, ரஷ்ய அதிபர் புதினுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்கு. அதுவும் உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அதனால் அவர் ஐசிசியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாது. அமெரிக்கா ஐசிசியில் உறுப்பினராக இல்லாததுனால புதின் அலாஸ்காவுக்கு வருவதில் சட்ட சிக்கல் எதுவும் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ட்ரம்ப் மற்றும் புதின் இருவருமே அமெரிக்க மண்ணில் சந்திப்பது இதுதான் முதல் முறை. மொத்தத்தில் அலாஸ்கா சந்திப்பு அப்படிங்கிறது புவியியல் அண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வரலாற்று பின்னணி மற்றும் நடைமுறை வசதிகள் ஆகியவற்றுடைய அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றாகவும் இந்த இடம் என்பது பார்க்கப்படுது.